அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ரொம்ப நாளாக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் வந்து செலெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லி செலெக்ஷன் லிஸ்ட்டு, ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு, கேட்டகரி வைஸ் கட் ஆஃப், ஸோ ஆல் டிக்கெட்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக ஒரே நாளில் நமக்கு வந்து 4 விதமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து வருடக்கணக்கில் நம்ம வந்து காத்திருக்கிறோம் ரைட். கீழமை நீதிமன்றங்கள், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன் கிளீனிங் ஒர்க்குன்னு நிறைய விதமான போஸ்ட்டுக்கு வந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றத்தில் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்தாங்க. 2024 நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அதுக்கு எக்ஸாம்லாம் வச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ வருட கணக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இழுத்தடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு முடிவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்க போது அது சார்ந்த அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க, இது வரைக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல். இது வந்து நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியில் ஒரு புதிய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட் ஸ்கில் டெஸ்ட்னு போட்டிருக்காங்க. யாரெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு செலெக்ஷன் ஆகிருக்கீங்களோ அந்த செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ரிஜிஸ்டர் நம்பர் வந்து நேம்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செலெக்ஷன் ஆகிருக்கீங்களான்னு சொல்லி அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணால் ஒரு பிடிஎஃப் வருது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸோ கேட்டகரி வைஸ் வந்து கட் ஆஃப், என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன கேட்டகரி எவ்வளோ நாங்கள் செலெக்ஷன் பண்ணியிருக்கோம்னு சொல்லி கட் ஆஃபும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் வந்துருக்கு, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு ரீசனால் வந்து நீங்கள் வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கலாம். அது ஏஜ் பாராக இருக்கலாம், அல்லது அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டாமல் இருப்பீங்க. ஏதாவது ஒரு காரணத்தினால நீங்கள் ரிஜெக்ஷன் ஆகிருப்பீங்க. அதுக்கான ரீசன் அதாலே போட்டிருக்காங்க. நான் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் செலெக்ஷன் ஆகலாம், ரிஜெக்ஷன் லிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு பிடிஎஃப் வருது, செக் பண்ணி பாருங்கள் ரைட்டா. ஸோ நீங்கள் செலெக்ஷன் ஆகிருந்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் நேம் இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடத்துவதற்கான ஹால் டிக்கெட்டும் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஹால் டிக்கெட்டை வந்து அது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர், அந்த டேட் ஆஃப் பர்த், கேப்சா கோட் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே வந்து ப்ராக்டிக்கல் நடக்க போகுது, உங்களுக்கு எங்கே போட்டிருக்காங்க, எப்போ போட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எப்போ சார் நடக்க போகுதுன்னா 4/11/2025 நவம்பர் மாதம் 4ஆம் தேதி ஆரம்பித்தாங்க அப்படின்னா நவம்பர் 14 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் வந்து இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து நடக்க போகுது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த தேதியில் வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்க போகுதுன்றதை நீங்கள் ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணாலே தெரிஞ்சு போயிடும் ரைட்டா. ஸோ ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து அதை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து நீங்கள் எனக்கு வந்து பிடிஎஃபாவோ அல்லது இமேஜாவோ நம்ம அகாடமி நம்பருக்கு வந்து அனுப்புங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வரும்போது என்ன கொண்டு வர சொல்கிறாங்க, எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ஆல் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் அதை எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்புங்க. ஓகேங்களா? சரி, அகாடமி நம்பர் சொல்லிடுறேன். 8012781561 ரைட்டா. 8012781561 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் இருக்குது, டெலகிராமும் இருக்குது. ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்றுத்துக்கு நீங்கள் வந்து அந்த ஆல் டிக்கெட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொஞ்சம் எனக்கு அனுப்புங்க. அதில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு வந்து நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி நான் வீடியோ வந்து கொடுக்குறேன். ஸோ ப்ராக்டிக்கல் சம்மந்தமான ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நண்பர்கள் யாராவது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து டேட் கொடுத்துருக்காங்க, ஆல் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, செலக்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லி இந்த அப்டேட்டை அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, 2024 எக்ஸாம் எழுதிட்டு ஸோ அவங்க ஏதாவது மறந்துருப்பாங்க, பிஸியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.